வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் நறுக்கின வெங்காயத்தை அப்படி இல்லைன்னா முழு வெங்காயத்தை ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்காயத்தில் அலினேஸ்ங்கிற என்சைம் நொதியும் ஐசோ அலைன் அப்படிங்கிற அமினோ அமிலங்களும் இருக்கும். வெங்காயத்தை நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது அதனுடைய செல் சுவர்கள் உடைஞ்சி அலினேஸ் ஐசோ அலின் மேலே ரியாக்ட் ஆகி சின் புரோபனேத்தியால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் வாயு உருவாக்கும். நம்ம வெட்டின வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த சின் புரோபனேத்தியால் எஸ் ஆக்சைடு கேஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடு இணைஞ்சு சல்ஃபூரிக் ஆசிட் உருவாகும். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தொடர்ந்து கேஸாக வெளியாகும் போது இது சிதைவடைஞ்சு கடுமையான நெடியை தரக்கூடிய டைஅலைல் டைசல்ஃபைடாக மாறும். இது காற்றுல வேகமாக பரவி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய பால், வெண்ணெய் போன்ற பொருளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளோடு இணைஞ்சு ஃப்ரிட்ஜு முழுசும் துர்நாற்றத்தை வீசும். மேலும் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சி கூழ் போலவும் வலுவலுப்பாகவும் மாறி கடைசியாக ஃபங்கஸ் வளர தொடங்கிடும். அப்போது நறுக்கின வெங்காயத்தை விட்டுட்டு முழு வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்டால் முழு வெங்காயத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முழு வெங்காயமும் உறிஞ்சி வெங்காயம் குழஞ்சி போயிடும். அதனால் வெங்காயத்தை எப்பயுமே டார்க் அண்ட் ட்ரை பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது வெங்காயத்தை சேமிக்கக்கூடிய இடம் நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கணும், உலர்ந்த ட்ரையான இடமா இருக்கணும், இருண்ட இடமா இருக்கணும். ரொம்ப வெளிச்சம் உள்ள இடத்துல வைக்கக்கூடாது. நன்றி.